வணக்கம் டீச்சர்ஸ். புதிய ஆட்சி மாற்றம், பல்வேறு மாற்றங்களுடைய கல்வியாண்டு தொடங்க போகுது. உங்ககிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கா? என்ன எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்குது? மனநலம் எப்படி இருக்குது? எல்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நகருங்க, அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். அதுதான் உங்களை மேல் மேலும் உயர்த்தி எடுத்துகிட்டு போகும். ஒரு அரசு பணி நியமனம் பெறுவதற்கு படிப்பு மட்டும்தான் நமக்கு உதவும். அடுத்தடுத்த தேர்வுகள் வந்துகிட்டே இருக்குது, தயாராகுங்க. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி தான் பிஜிடிஆர்பி தேர்வர்கள் கவனமாக இருங்க. இந்த இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், வணிகவியல், பொருளியல், வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல், கணினி அறிவியல், உடற்கல்வி இயக்குனர். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட்டு ஜூலை அண்டு டிசம்பர் வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி உங்களுக்கெல்லாம் பயோ கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் இந்த வீடியோ யாருக்கு முக்கியமானதுன்னா, தமிழ், இங்கிலீஷும் மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு இருக்குது. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன். நீங்கள்லாம் கவனமாக இருங்க. இந்த 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த மே மந்த் 21, 22 இந்த 2 நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூஜிசி நெட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பிஜி சப்ஜெக்டில் 55% இருந்தாவே போதும். பிஜியில் 55% ஜென்ரல் டன் ஓசிக்கு இருக்குது. மற்றபடி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசிஎம் அண்ட் எம்பிசி, அதுக்கப்புறம் எஸ்சிஏ, பர்சன் வித் டிசபிலிட்டி, இந்த கேட்டகரிக்கெல்லாம் 50% போதும். உங்கள் பிஜி சப்ஜெக்டில் நீங்கள் 50% மார்க் இருந்தாவே நீங்கள் யூஜிசி நெட்டுக்கு அப்பியர் ஆகலாம். இது எப்போ எக்ஸாம் வருதுன்னா, நமக்கு ஜூன் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் எக்ஸாம் வருது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் ஹையர் லெவலில் படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு வழிகாட்டுதலும் ஒரு புதிய பாதையும் கூட. உங்களுடைய பிஜி சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா, இந்த யூஜிசி நெட்டு சப்ஜெக்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவன் பிஜி சப்ஜெக்டோட இன்னும் கொஞ்சம் கூடுதலான கண்டென்ட் இருந்தாலும் படிங்க. அது படிச்சிங்கன்னா அடுத்து வர தேர்வுக்கு உதவும். இந்த ஜூன் அட்டெம்ப்ட் எடுத்தீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிசம்பரில் கிளியர் பண்ணலாம். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு 23 மே காலை 10 மணி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பதிவு பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 21 மே 21 மதியம் 1 மணிக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு சாலிடாக 2 நாள் டைம் இருக்குது. 21லேருந்து 22, 22, 23. ஸோ 2 நாளைக்குள்ள எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 நாள் ப்ராக்டிஸ் எடுங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இந்த வெப்சைட்லேருந்து இதற்கான சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற புக்ஸ் எல்லாம் வாங்குங்க. இல்லை அதுக்கு ரிலேட்டடாக கோச்சிங் கொடுப்பாங்க. இது தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் ஆன்லைன்லேயே கோச்சிங் பண்ணுற எத்தனையோ அகாடமிஸ் இருக்குது, எத்தனையோ யூடியூப்ஸ் இருக்குது. அந்த அகாடமிலெல்லாம் சேருங்க, மெட்டீரியல் வாங்குங்க, புக்கு வாங்க, ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நியூ கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நீங்கள் இந்த ஆயுஷ் அகாடமி சேரனா கூட பரவாயில்ல, வேறு எந்த அகாடமினாலும் சேருங்க. ஆனால் படிங்க. படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு உதவும். இந்த தேர்வு உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். காரணம்னா, இந்த தேர்வு வழியாக நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. உங்கள்கிட்ட பிஹெச்டியே இல்லைனாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட பிஹெச்டியே இல்லைனாலும் நீங்கள் யூஜிசி நெட்டு குவாலிஃபை பண்ணிட்டா காலேஜ் டிஆர்பிக்கு எலிஜிபிள். இல்லை இந்த தேர்வு நீங்கள் அட்டெம்ப்ட் அடிக்கிறீங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பரில் வர டிஎன் செட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இன்னும் நிறைய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது. இதை தயவுசெய்து அப்ளை பண்ணி குவாலிஃபை ஆகிறது நல்லது. பிஜி டீச்சர்ஸ் அடுத்த வாய்ப்பு இல்லையே, இன்னும் எவ்வளோ நாள் காத்துட்ருக்கீங்கன்னா இது வாய்ப்பு. யூஜிசி நெட்டு கிளியர் பண்ணாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு தான். நான் இவ்வளோ நேரம் பேசுனது சரியாக இருக்குன்னா, இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிஜி கேண்டிடேட் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற பிஜி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுக்கெல்லாம் அனுப்புங்க. எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாம் உதவும். இப்போதைக்கு இந்த தேர்வு மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு. இந்த 2 நாள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா இது டிஆர்பியோட ஆனுவல் பிளானர். இந்த ஆனுவல் பிளானரில் 2 எக்ஸாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது வேக்கன்சி வந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த குவாலிஃபை கார்டு உதவும். அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி.
இப்போது திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எடுக்கிறாங்கன்னா, அப்புறம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்தந்த யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பா ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் வருங்காலங்கள்ல. இந்த வருஷம் தான் இல்லன்னா விட்டுருங்க. ஆனா நீங்க யுஜிசி நெட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன யூனிவர்சிட்டி எல்லாம் உங்களுக்கு 2027, 28, 29, 30 இந்த 4 வருஷ இடைவெளியில மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி இந்த மாரி ஏதாவது யூனிவர்சிட்டியில நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போறதுக்கு இந்த யுஜிசி நெட் கார்டு உதவும். இப்போ நீங்க பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா, இதில மிஸ் பண்ணா கூட நம்ம தமிழ்நாடுல டிஆர்பில நடத்த கூட செட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த வீடியோனா, தமிழ், இங்கிலீஷ் அதன் பிறகு மேத்ஸ் டீச்சரும் இந்த யுஜிசி நெட் அப்ளை பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக மேத்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் எழுதலாம். போய் நோட்டிஃபிகேஷன் பாருங்க. மத்தபடி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி மட்டும் சிஎஸ்ஆர் நெட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. சிஎஸ்ஆர் நெட் அடுத்த மாசம் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. இது முழுக்க முழுக்க ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விட்றாதீங்க. நம்ம ஒரு 30 நாள் புக்க எடுத்து படிச்சு பிராக்டிஸ் பண்ணா, எதிர்காலத்தில ஒரு காலேஜ்ல வேலை செய்றதுக்கான அசிஸ்டன்ட் புரொஃபசர் நிலையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது இறைவன் உங்களுக்கு குடுத்த ஒரு செய்தி. இத பின்பற்றுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க படிச்சா மட்டும் தான் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். படிக்காம விட்டுட்டீங்கன்னா, திரும்ப புக்க எடுக்கவே முடியாது. புக்க எடுக்கும்போது தடுமாறுவோம், திணறுவோம், மறந்து போயிருக்கும். ஸோ, படிக்கிறது மறக்கக்கூடாதுன்னா, நாம ஏதாவது வருகின்ற தேர்வெல்லாம் எழுதினே இருக்கணும். கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தேர்வுல உங்கள அரசு பணி நியமன ஆணை உறுதி செய்யப்படும். ஆல் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். நீங்க அடுத்த வருஷம் இல்ல இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. இல்லன்னா அகாடமி நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சார் நீங்க யுஜிசி நெட்ட பத்தி அன்னைக்கு விழிப்புணர்வு குடுத்தீங்க. யுஜிசி நெட்ட பத்தி சொன்னீங்க. நான் அப்ளை பண்ணேன். இன்னைக்கு குவாலிஃபை கார்டு வந்திருக்கு. இந்த குவாலிஃபை கார்டு வந்திருக்கு. இது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஆயுஷ் அகாடமி நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுடைய யுஜிசி நெட்டு சக்சஸ்ஃபுல் கார்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.